வாங்க வாங்க நம்ம சொக்கவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சூரசம்ஹாரம் முடிஞ்சு சொர்க்கமாக பழம் பூ அலங்காரத்தில் ஜொலிக்கிறத பாருங்கள். முருகர் பாருங்கள், எல்லா அசுரரையும் வதம் செஞ்சுட்டு நீ எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை, நன்மைகள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இவ்வளோ கலசத்துக்கு ஓமம் வளர்த்தி பூஜைகள்லாம் நடந்து அதெல்லாம் பார்க்க ஒரு ரொம்ப சந்தோஷம். மழை பெஞ்சிட்டே இருந்தது, மனசு கஷ்டமாக இருந்தது. எப்படிடா கோவில் போவோன்னு எங்கள் வீட்டுக்காரர் நீ தானே விரதம் இருக்க, நீயாவது கோயில் போயிட்டு வந்துரு, குழந்தைங்க வேணாம் மழையிலன்னு. ஆனால் திருச்செந்தூர் முருகருக்கும் சஷ்டி விரதமும் இருந்து குழந்தையே இல்லைன்னு கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தைங்க 2 பேரும் எப்படி குழந்தைங்களை விட்டு போகிறது, விரதமே குழந்தைங்களுக்காக தான் அப்படின்னு யோசிச்சுட்டு முருகா அப்படின்னு வெயிட் பண்ணி டைம் ஆகுதே, சூரசம்ஹாரம் முடிஞ்சிடுமேன்னு கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் கோவிலை பார்த்துட்டு வந்துடலான்னு போனாங்க, முருகரை பார்க்கலான்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூ அலங்காரம், பல அலங்காரம். இது வரைக்கும் தமிழ் நியூ இயருக்கு ஐயப்பன் கோவிலில் அன்னாபிஷேகத்துக்கு சிவன் கோயிலில் தான் பழம் காய்கறி இந்த மாதிரி ஒரு பூ அலங்காரம். இந்த வாட்டி சஷ்டிக்கு அப்படி ஒரு அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. முருகர் அப்படி ஜொலிக்கிறாருங்க, மனசு நிறைவாக இருந்தது. முக்கியமாக லேட்டாக போகணுன்னு ஃபீல் பண்ணால் கடைசியில் கலச தண்ணியை தெளித்து முருகருக்கு ஆரத்தி திருஷ்டி சுற்றுறாங்க. அந்த தண்ணி எங்கள் மேலே படுறதுக்கு ஒரு குடுப்பனை கிடச்சிதுங்க. அந்த மாதிரி பார்த்தோம். பார்த்தீங்களா, முருகர் கம்பீரமாக எப்படி உட்காந்துட்ருக்காரு. எங்களுக்கு அந்த கலச தண்ணி மேலே பட்டதும், அந்த கற்பூர ஆராத்தி கடைசியாக சுற்றி எங்களுக்கு கொடுத்ததும், அந்த பூ முருகர் மேலே இருந்தது கிடச்சது ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு அசுர வதம் செஞ்ச முருகரை குளிர்படுத்த வேணாம், அதனால் அவருக்கு குலோப் ஜாமுனும் சம்பங்கி பூமாலையும் ஆக்சுவலி இது என் நாத்தனார் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. முருகருக்காக வச்சு சாமி கும்பிட்டது மன நிறைவாக இருந்ததுங்க. நம்ம முருகருக்கு வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. நீங்களும் அரோகரா சொல்லுங்க, முருகருக்கு நல்லதே நடக்கும்.